ரீசெண்டா எம்பையர் பில்டிங் மேல ஒரு கப்பல் ஏறினது இன்டர்நெட்ல ரொம்ப வைரலான விஷயமா மாறி இருக்கு. பில்டிங்கோட உச்சியில ஏறின அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. இதை பார்த்துட்டு பல பேர் லவ்வுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இந்தியாவில இருக்கிற ஆண்கள்னால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா சொல்றவங்க பொண்ணுங்க தான். இதை மாதிரி ஒரு கிறுக்கு யாரும் செய்யவும் தேவையில்லை, செய்யவும் கூடாது. ஆனா தன்னோட காதலுக்காக இதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சாரு. தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக எந்த பில்டிங் மேலேயும் அவர் ஏறல. ஆனா தன்னோட காதலுக்காக ஒரு மலையையே பெயர்த்தெடுத்தாரு. எம்பையர் பில்டிங்ல இருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால பீகார் ஒரு கிராமத்துல தான் இந்த இந்தியன் வாழ்ந்தாரு. அந்த இந்தியனோட பேர் தான் தஷ்ரந்த் மன்ஷி. அவர் தான் மவுண்டன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். தஷ்ரந்தோட மனைவி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு மலையை தாண்டி போகும்போது அவங்களுக்கு அடிபட்டுருது. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா அவங்க ஊர்ல இருந்து போக முடியாது. அந்த மலையை சுத்திக்கிட்டு தான் அவங்க போகணும். இதனால சரியான நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம அவங்க இறந்துடுறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்தா பெரும்பான்மையானவங்க அது தன்னோட விதின்னு நினைச்சு அதை கடந்து போயிருவாங்க. ஆனா தஷ்ரந்தோட காதல் அந்த பெரும்பான்மையான கூட்டத்தில் அவர் சேர்க்காம அசாத்தியமான விஷயத்த செய்ய வச்சது. தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியாம போனதுக்கு அந்த மலை நடுவுல இருந்ததுதான் காரணம். அதனால இந்த மாதிரியான சூழ்நிலை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மலையை உடைச்சு ஒரு பாதையை உருவாக்கணும்னு நினைச்சாரு. தன்னுடைய பொழப்புக்காக தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சு சாயந்தரம் ஒரு ஊழியையும் சுத்தியும் எடுத்துட்டு அந்த மலையை உடைக்கணும்னு கிளம்பிடுவாரு. அதை பார்த்து ஊருக்காரங்க இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சிரிச்சாங்க. ஆனா அது எதையுமே காதல வாங்கிக்காம தான் நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதுக்காக இறங்கினார் தஷ்ரந்த். 22 வருஷம் ஒரு சுத்தியலையும் உளியையும் மட்டுமே வச்சு தனி ஆளா இருந்து அந்த பாதையை உருவாக்குனாரு. 110 மீட்டர் தூரம், 9 மீட்டர் அகலம், 7.5 மீட்டர் ஆழம்னு அந்த மலையை பெயர்த்தெடுத்தாரு. அதாவது 360 அடி தூரம், 30 அடி அகலம், 25 அடி உயரம்னு அந்த மலையை பெயர்த்தெடுத்து அந்த பாதையை உருவாக்குனாரு. 1960 இருந்து 1982 வரை இந்த தனி மனுஷன் உழைப்புனால அந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நடுவு தொலைவுங்கிறது 55 கிலோமீட்டர் வந்து 15 கிலோமீட்டரா மாறிச்சு. தாஜ்மஹால் உருவாக்குறதுக்கு கூட 22 வருஷம் காலம் தேவைப்பட்டுச்சு. ஆனா தாஜ்மஹால் உருவாக்குறதுக்கு ஷாஜகானோட காதல் மட்டும் காரணம் இல்ல, பலரோட உழைப்பும் ஷாஜகானோட செல்வ வளமும் அதுக்கு பின்னாடி இருந்தது. ஆனா இந்த மனுஷனோட சாதனைக்கு பின்னாடி வைராகியமும் காதலும் மட்டும்தான் இருக்கு. தஷ்ரந்தையோட வாழ்க்கை கதையை ஹிந்தியில நவாசுதீன் நடிப்புல மன்ஷி தி மவுண்டன் மேன் படமா கூட எடுத்திருக்காங்க. ஷாஜகான் ரொம்ப பெரிய காதலன், தாஜ்மஹால் காதலோட சின்னம்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரை தஷ்ரந்தோட காதலுக்கு முன்னாடி ஷாஜகானோட காதலாலே நிக்க முடியாது. அப்புறம் எங்க இதெல்லாம்? நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டு கதையில உங்களுக்கு பிடிச்ச காதல் கதை எதுன்னு? பில்டிங் மேல ஏறின காதலா, இல்ல காதலிச்ச மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பாதையை உருவாக்குறதுக்காக உழைக்க வச்ச காதலான்னு?